Welcome back to English Word Bro. நம்ம ஸ்கூல்ல இருந்து டென்ஸ் படிச்சிட்டு இருப்போம். ஆனா இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுது. ஆமா, எப்போ யூஸ் பண்றது? எப்படி யூஸ் பண்றது? இன்று நாம் இங்கிலீஷ்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பற்றி பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி. டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கற்றுக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தெரியும்னா வீடியோ எண்ட்ல ஸ்டோரி எக்ஸசைஸ் இருக்கு. உங்க நாலேஜ் செக் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய வீடியோ பார்த்திருப்போம், புக்ல படிச்சிருப்போம். ஆனா இன்னும் புரியல அப்படின்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாம எல்லா டென்ஸையும் ஒரே டைம்ல பாக்குறது, லேர்ன் பண்றது. ஒரு நாளைக்கு ஒரு டென்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணுங்க. அது 100% அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டென்ஸ் லேர்ன் பண்ணுங்க. இப்போ வாங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பார்க்கலாம். டெஃபினிஷன். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா என்ன? இது நம்மளுடைய தினசரி பழக்கங்கள், உண்மைகள், எப்போதும் நடக்கும் விஷயங்களை சொல்ல பயன்படுத்தப்படும் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலை 8 மணிக்கு காலை உணவு சாப்பிடுகிறேன் அப்படின்னா நான் தினமும் 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு விடுவேன். இது ஒரு டெய்லி ருட்டீன்ஸ். சென்டென்ஸ். எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுது? ஹவு டு ஃபார்ம். ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிள். அதாவது சப்ஜெக்ட் பிளஸ் பேஸ் வெர்ப். ஆனா ஹி, ஷி, இட் வந்தா வெர்புக்கு எஸ் அல்லது இஎஸ் சேரும். எக்ஸாம்பிள், I play cricket. He plays cricket. ஒரு சென்டென்ஸ்ல யார் செய்றாங்கன்னு சொல்றது தான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் என்ன செய்றாங்கன்னு சொல்றது தான் verb. When to use. இது எப்போ யூஸ் பண்றோம்? டெய்லி routines, தினசரி பழக்கங்கள். யூனிவர்சல் ட்ரூத்ஸ், உலகளாவிய உண்மைகள். habits, பழக்கங்கள். scheduled events, திட்டமிடப்பட்ட நிகழ்வுகள். feelings or states, உணர்வுகள், நிலைகள். key indicators. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்கு சில சிக்னல் வேர்ட்ஸ் இருக்கும். அதாவது always, usually, often, sometimes, never, every day, every week, on Mondays, daily. Example, I always eat breakfast at 8 a.m. Example sentences. Positive sentences. பாசிட்டிவ் சென்டென்சஸ் எப்படி வரும்? டெய்லி ரூட்டீன்ஸ், தினசரி பழக்கங்கள். ஐ பிரஷ் மை டீத் எவ்ரி மார்னிங். நான் தினமும் காலையில் பல் துலக்குவேன். ஷி கோஸ் டு ஸ்கூல் அட் 8 a.m. அவள் காலை 8 மணிக்கு பள்ளிக்குச் செல்கிறாள். வி ஈட் டின்னர் டுகெதர் அட் 9 p.m. நாங்கள் இரவு 9 மணிக்கு ஒன்றாக இரவு உணவு சாப்பிடுகிறோம். யூனிவர்சல் ட்ரூத்ஸ், உலகளாவிய உண்மைகள். The sun rises in the east. சூரியன் கிழக்கில் உதயமாகிறது. Water boils at 100 degrees Celsius. தண்ணி 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கிறது. Birds fly in the sky. பறவைகள் வானத்தில் பறக்கின்றன. Habits, பழக்கங்கள். I drink coffee in the evening. நான் மாலை காஃபி குடிப்பேன். She watches TV after dinner. அவள் இரவு உணவுக்கு பிறகு டிவி பார்ப்பாள். We play cricket on Sundays. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் கிரிக்கெட் விளையாடுவோம். Scheduled events, திட்டமிடப்பட்ட நிகழ்வுகள். The train leaves at 6 p.m. ரயில் மாலை 6 மணிக்கு புறப்படுகிறது. The bus arrives at 8 a.m. பேருந்து காலை 8 மணிக்கு வருகிறது. The movie starts at 7:30 p.m. படம் இரவு 7:30 மணிக்கு ஆரம்பமாகிறது. The shop opens at 10 a.m. கடை காலை 10 மணிக்கு திறக்கிறது. Feelings or states, உணர்வுகள். I like music. எனக்கு இசை பிடிக்கும். She loves chocolate. அவளுக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். They enjoy traveling. அவர்கள் பயணம் செய்வதை ரசிக்கிறார்கள். Negative sentences. நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வரும்? I do not watch TV in the morning. நான் காலை டிவி பார்க்க மாட்டேன். We do not eat dinner late at night. நாங்கள் இரவு நேரத்தில் உணவு சாப்பிட மாட்டோம். He does not work on Saturdays. அவர் சனிக்கிழமைகளில் வேலை செய்ய மாட்டார். I do not drink tea in the evening. நான் மாலை தேநீர் குடிக்க மாட்டேன். I do not like spicy food. எனக்கு காரமான உணவு பிடிக்காது. இங்க
I, you, we, they வரும்போது do not use பண்ணணும். He, she, it வரும்போது does not வரும். Questions. Question sentence பக்கல. Do you wake up early? நீங்க சீக்கிரமா எழுந்திருக்கீங்களா? Does she go to school at 8 a.m.? அவள் காலை 8 மணிக்கு பள்ளிக்கு செல்கிறாளா? Does he work in a bank? அவர் வங்கியில் வேலை செய்கிறாரா? Do you study English every day? நீ தினமும் ஆங்கிலம் படிக்கிறாயா? Do you drink coffee in the evening? நீங்க மாலையில் காஃபி குடிப்பீர்களா? Does water boil at 100 degrees Celsius? தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்குமா? Do you like music? உங்களுக்கு இசை பிடிக்குமா? இப்போ ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ் ஸ்டோரி சொல்றேன். இந்த ஸ்டோரியில உள்ள சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சென்டென்சஸை கண்டுபிடிங்க. ஸ்டோரிய கவனமா படிங்க. வாக்ஸ், லிவ்ஸ், கம்ஸ், சிங்ஸ் மாதிரி வெர்ப்ஸுக்கு கவனம் கொடுங்க. There is a big lion in the forest. The lion lives alone in a small cave. Every morning, he walks around the forest. He looks for food and drinks water from the river. Many animals fear the lion because he is strong. The lion watches the animals, but he does not hurt them without a reason. He likes to sit under a big tree. He enjoys the cool breeze and closes his eyes. Every day, a little bird comes near the lion. The bird sings a sweet song. The lion listens to the song quietly. He smiles at the bird and protects it from danger. The lion loves the forest. He keeps the place peaceful. All the animals respect the lion because he takes care of them. இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஃபைண்ட் பண்ணுங்க. இப்போ உங்க ஆன்சரை செக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்போதான் ஃப்ளூயன்சி வரும். இங்கிலீஷ் கத்துக்கிறது ஒரு ஜர்னி மாதிரி தான். ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ் ஆகும். டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. I eat breakfast. She goes to school. They play cricket. இப்படி சிம்பிள் சென்டென்சஸ் சொல்ல ஆரம்பிச்சா ஸ்லோலி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். So keep practicing, keep learning and remember, English is not difficult. It's just practice. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மற்ற டென்சஸ் பற்றி பார்க்கலாம். Thank you.